அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகுப்பில் 4 வகை சொற்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் எழுத்துக்கள் தனித்து நின்று பொருளை தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து பொருளை தரும். இவ்வாறு பொருளை தருவது சொல் எனப்படும். அந்த சொல் இலக்கண அடிப்படையில் 4 வகை சொற்களாக பகுத்து வைத்திருக்கிறார், பிரித்து வைத்திருக்கிறார். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். 4வது உரிச்சொல் என்று இந்த 4 வகை சொற்கள் இலக்கண அடிப்படையில் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று 4 வகை சொற்களாக இருக்கிறது. இப்போ பூ, வா, கை, கல், கடல் இதெல்லாம் ஒரு பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூ, ஈ, வா இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில் அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். இந்த பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, பெயரை குறிக்கும் சொல்லை பெயர் சொல் என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு இது முதலில் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு பாரதி, பாரதி, கண் இதெல்லாம் ஒரு பெயர் சொல். கண், காலை, நன்மை இது எல்லாமே ஓடுதல் இதெல்லாம் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கின்றது. பெயர் சொல் அப்படிதான். பாரதி, பள்ளி, காலை ஒரு பெயரை குறித்து வருமானால் அவை பெயர் சொல் எனப்படும். உதாரணம் எடுத்துக்காட்டாக பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை இதெல்லாமே பெயர் சொல்லாக அமைகிறது. அடுத்து வினைச்சொல். வினை என்றால் என்ன அப்படின்னா, வினைனா செயல். இந்த வினைச்சொல் அப்படிங்கிறதுல வினைனா செயல். வினையை குறித்து வருமானால் அவை வினைச்சொல் என்று பெயர். அதாவது இந்த வினை என்பது சொல்லுக்கு செயல் என்று பொருள். செயலை குறிக்கிறது தான் வினைங்கிற. செயலை குறித்து வரும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு வா, போ இதெல்லாம் சொல்லுவோம்ல, அவங்களுடைய செயலை ஆக்டிவ் என்று சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய செயல் வா, போ, எழுது இதெல்லாம் வினைச்சொல்லாக இருக்கிறது. விளையாடு இதெல்லாம் வினைச்சொல் அப்படிங்கிறதுல சொல்றோம். அடுத்து இடைச்சொல். இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படுகிறது. அதாவது பெயரையும் இந்த வினையும் சார்ந்து வருவதை இடைச்சொல் என்று சொல்கிறோம். இந்த இடைச்சொல் அப்படிங்கிறது இந்த மற்று என்பது இடைச்சொல். அதே போல என்றது நம்ம இந்த உண்மை தொகையில மறைந்து வந்தால் அதை சொல்லுவோம். இங்க என்பதும் இடைச்சொல்லாகவும் ஐ என்பதையும் இடைச்சொல்லாக சொல்லுகின்றார்கள். இப்ப தாயும் தந்தையும் மற்றொருவர் இந்த மற்று என்பதை இடைச்சொல்லாக சொல்லுகிறோம். பெயரையும் வினையும் பெயருக்கும் வினைக்கும் சார்ந்து வருதலை இதை இடைச்சொல் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக உரிச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, இந்த உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் ஆகியவற்றின் தன்மை மிகுதிப்படுத்தி வருவது. அதை தான் உரிச்சொல் என்று சொல்கிறோம். உரிச்சொல் மிகுதியின் காரணமாக வருகிறது. உரிச்சொல் என்று சொன்னால் மிகுதினா அதிகப்படுத்தி சொல்லுவது, மிகுதியை குறித்து வருகிறது. இப்போ மாநகர், நகர்ங்கிறத மாநகர்னா பெரிய நகர் என்று பொருள். சிறந்தது, சாலச் சிறந்தது. சாலனா மிகவும் சிறந்தது, சாலச் சிறந்தது. இப்படி சால, மா இதெல்லாம் உரிச்சொல். இதுதான் உரிச்சொல். மிகுதியின் அடிப்படையில் வருவதை உரிச்சொல் என்று சொல்கிறோம். அப்ப இந்த வகுப்புல நம்ம 4 வகை சொற்களை பார்த்திருக்கிறோம்.